ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் நாகபந்தம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டபுளில் தேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் அதிரடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய, மரணத்தை வெல்லக்கூடிய பிரம்ம கமலம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அது தெய்வீக பொருள். இதை எடுத்தவன் அவன் கையில் இருந்ததுன்னா அவங்க இந்த உலகத்தில் அவன் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. புராண காலங்கள்லேருந்து ரொம்ப ஃபேமஸானது. இதை இப்போதைக்கு வில்லன் டீம் இதை தேடிட்டு இருக்காங்க. எப்படியாவது தேடி அந்த வில்லன் கைப்பற்றி இந்த உலகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் தன்னுடைய தங்கச்சியாக அப்படியே கல்யாணம் எப்படியாவது கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் தான் இந்த பிரம்ம கமலம் இருக்குது. உடனே வில்லன் தன்னுடைய ஆட்களோட அந்த ஊருக்கு வரான். எப்படியாவது எடுத்துருன்னு சொல்லிட்டு வரான். அந்த கோவிலில் தான் ஹீரோடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. கல்யாணம் நடக்கிற சமயத்தில் வில்லன் தன்னுடைய அடியாட்களோட ஹீரோவுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்றான். அதுக்கப்புறம் ஹீரோ எப்படியாவது வில்லனை பழிவாங்கன்னு சொல்லிட்டு பிரம்ம கமலத்தை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இறுதியில் அந்த பிரம்ம கமலம் யார் கையில் கிடைச்சது, வில்லங்கையிலையா ஹீரோ கையிலையா, அந்த பிரம்ம கமலத்துக்கு அந்த ஊருக்கு என்ன சம்மந்தம், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஃபாஸ்ட்னு பார்த்தாவே விஎஃப்எக்ஸ் காட்சிங்க சூப்பராக ஒரு செம்மையான ஒரு அட்வென்ச்சர் காட்சிகளாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. படத்தை வந்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. வில்லனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கதையை நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கதை நல்ல ஒரு கதையாக இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லா இருக்குங்க, சூப்பரான ஒரு பிஜிஎம். அது மாதிரி விசுவல் எஃபெக்ட் ஒளிப்பதிலும் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அந்தளவுக்கு இல்லை. இவங்க எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகவே இல்லை, ஏனோ தானோ தான் இருக்குது. அதேமாதிரி படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஏன்டா இவ்வளோ தூரம் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சண்டை காட்சியும் ரொம்ப பொறுமையாக இருக்குது. டூரேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கட் போட்டு எடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவும் இல்லை, ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, தைரியமாக அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.